கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 சாமுவேல் 22:3 வாசிக்கிறோம். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. இதனாலின் செய்தியானது நெருக்கத்தில் நமது ஆறுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறியவுடன் கானான் தேசத்திற்கு எப்படி போவது என்கிற வழி தெரியாமல் இருந்தனர். அவர்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியே சென்றது கிடையாது. அவரிடம் எந்த வரைபடமும் கிடையாது. ஆனால் தேவன் அவர்களை பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்தினார். அதன் மூலம் எந்த வழியில் போக வேண்டும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் பின்பற்றி நடக்க ஆரம்பித்தனர். இஸ்ரவேல் ஜனங்களை அன்று வழிநடத்திய தேவன் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை பாதையில் முன் சென்று உங்களையும் வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். வேத வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அக்கினி ஸ்தம்பம் போல் இரவில் வழிநடத்தி தீபமாய் ஒளிகிறது. பகலில் பாதைக்கு வெளிச்சம் மேகஸ்தம்பம் குறிக்கிறது. அவருடைய கற்பனையும் கட்டளையும் பின்பற்றி நடந்தால் நாமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை அடையலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக வழிநடத்தினர். ஆனால் எகிப்திய படைகள் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை துரைத்த ஆரம்பித்தனர். இப்பொழுது ஜனங்கள் வசமாக மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல், பின்புறமாக எகிப்திய படை, வலது இடதுபுறம் மலைகள், தப்பிச் செல்ல எங்கும் வழியில்லை. எகிப்திய படைகள் அவர்களை கொன்று போடுவென்று பயந்தனர். ஆனால் மோசே தைரியமாய் உறுதியாயிருங்கள், தேவன் உங்களை விடுதலை செய்வார் என்றார். தேவன் செங்கடலை பிளந்து தேவ ஜனங்களை விடுவித்து ஒரு பெரிய அற்புதமான ஆச்சரியமான காரியம், மனிதனால் செய்ய முடியாத அற்புதத்தை தேவன் செய்தார். இதை பார்த்த ஜனங்களுக்கு பயமும் தேவன் மேல் விசுவாசமும் வந்தது. தேவன் நம் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்கள் செய்வார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பாவியாகிய நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைவது எவ்வளவு பெரிய அதிசயம். இரத்தாம்பரமாகிய பாவம் பஞ்சை போல் வெண்மையாகும். அதிசயத்தை விட மேலான அதிசயம் என்ன வேண்டும்? தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் கேடகமும் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமும் புகழமாயிருக்கிறார். எனவே அந்த தேவன் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு ஆறுதலை தர கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.